நான் உனக்கு சொன்னதை செய்து முடிக்கும் வரையிலும் நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன ஆண்டவர் அருமையான குடும்பத்தோடும் இந்த சபையோடும் தொடர்ந்து இருந்து நடத்தும்படியாக எல்லா தேவ பிள்ளைகளை ஸ்தோத்திரங்களோடு ஹல்லேலூயா. எழும்பி வரும் புயல்களிலே நீரே எந்தன் கண்மலை, பொங்கி வரும் அலைகள் மேலே பாடுவோம். எழும்பி வரும், எழும்பி வரும் புயல்களிலே நீரே எந்தன் கண்மலை, பொங்கி வரும் அலைகள் மேலே உம் பாதத்தின் சுவடுகளே. புயலின் மத்தியில், புயலின் மத்தியில் நீர் நின்றிடு என்றீரே, நீரே என் சத்துவம் என் நம்பிக்கை. பாட முடியுமா? புயல்களின், புயல்கள் மத்தியில் நீ நின்றிடு என்று சொன்னவர், நீ நின்றிடு என்றீரே, நீரே என் சத்துவம் என் நம்பிக்கை நீரே. கடந்த நாட்களில் என்னுடனே இருந்தீர், இன்றும் என் அருகில் என் கூடவே வந்து. கடந்த நாட்களில், கடந்த நாட்களில் என்னுடனே இருந்தீர், இன்றும் என் அருகில் நீர் கூடவே வந்தீர். வரும் காலங்களிலும் நீரே இருப்பி. கரங்களை உயர்த்தி எழும்பி வரும், எழும்பி வரும். பாடுவோ புயல்களிலே நீரே. நீங்கதாப்பா. Oh, you are my hope, you are my hope. பொங்கி வரும் அலைகள் மேலே பாதத்தின் சுவடுகளே. once again எழும்பி வரும், எழும்பி வரும். கர்த்தரை மகிமைப்படுத்த விரும்புகிற தேவ பிள்ளைகள் ஒரே சத்தமாய் அவர் இருக்கிறார். அவர் இன்னும் இந்த ஊழியத்தில் இருக்கிறார், இந்த குடும்பத்தில் இருக்கிறார். நான் உன்னோடு கூட இருக்கிறேன், கடைசி வரை நடத்துவேன் என்றவர். ரகமஷிகதலரே ஒரு விஷயம் கூட சொல்லு. புயலின் மத்தியில், புயலின் மத்தியில் நீ நின்றிடு, நான் இருக்கிறேன், நீ நின்றிடு என்றீரே. நீர் ஆண்டவரே, நீரையானால் நான் இதில் நடக்கட்டுமா என்று சொல்லி பேதுருவை கால் வைக்க வைத்தவர். புயலின் அருமையான பிள்ளைகள் இன்று கால் வைத்திருக்கிறார்கள். ஒரே நம்பிக்கை, நீரையானால், நீரையானால். ஹல்லேலூயா. என் நம்பிக்கை நீ. கடந்த நாட்களில், கடந்த நாட்களில் என்னுடனே இருந்தீர், இன்றும் என் அருகில், இன்றும் என் அருகில் என் கூடவே வந்து. கடந்த நாட்களில், கடந்த நாள் இந்த ஊழியத்தோடு கூட இருந்த, குடும்பத்தோடு இருந்தவர் இன்றும் இருக்கிறீர், இன்றும் இருக்கிறீர். ஹல்லேலூயா. என் கூடவே வந்து வரும் காலங்களிலும் நீரே. தேவ பிள்ளைகள் காலங்களை உயர்த்தி எழும்பி வரும், எழும்பி வரும் புயல்களிலே நீரே. எஸ் லார்ட். நாங்கள் நம்பி இருக்கிற கண்மலையே, பொங்கி வரும் அலைகள் மேலே உங்க பாதத்தின் சுவடுகளே. எழும்பி வரும், எழும்பி வரும். யோபு சொன்னது போல ஒரு வார்த்தை தான், என் கால்கள் உமது அடிகளை பற்றி கொண்டிருக்கிறது, எனக்கு குறித்திருக்கிறது. என் ஆண்டவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பொங்கி வரும் அலைகள் மேலே
கரங்களை உயர்த்தி இதுவரை இந்த ஊழியத்தோடு அருமையான போதகரோடு கர்த்தர் இருந்து நடத்தி வந்தவர். அவர்கள் கரைசி எழுதி வைத்த ஒரு வார்த்தை, இதுவரை நம்மோடு இருந்து நடத்தின இம்மானுவேல் இனியும் நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்கள் எழுதி வைத்தது போலவே ஆமென். பேதுரு கேட்டது, ஆண்டவரே நீரே ஆனால் நீங்க நான் இதுல கால் வைக்கட்டும் ஆண்டவரே, நீங்க நான் இதுல கால் வைக்கட்டும் ஆண்டவரே. பிள்ளைகள் அப்படித்தான் கால் வைத்திருக்கிறார்கள், இந்த குடும்பம் அப்படித்தான் கால் வைத்திருக்கிறது. ஆண்டவரே நீரே ஆனால். எஸ் ரகாபா சந்தல ரிபல கஷலதரே. எல்லாரும் ஒரு சில நிமிடங்கள் வாய்களை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி அபிஷேகம் பண்ண தேவ பிள்ளைகள் ஆவி நிறைவோட இந்த இடத்துல ஒரு தேவ மகிமை மூடுவதாக, தேவ மகிமை மூடுவதாக. நடத்துவார் இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் அவர் இன்னும் நடத்துவார். உலகத்தின் முடிவு பரியந்தம் நடத்திடுவி இனிமேலும் கடைசி வரை நடத்திடுவே இனிமேலும் கடைசி வரை. எஸ் லார்ட் நடத்திடுவே. நீரே யெகோவாயிரே, நீரே யெகோவா ஈரே. எல்லாமே பார்த்துக் கொள்வேன், என் எல்லாமே பார்த்துக் கொள்வேன். நீரே யெகோவா, நீரே யெகோவா ஷம்மா. என் கூடவே இருப்பவர். ஒரு விஷயம் கூட சொல், நீரே யெகோவா ஈரே, நீரே. அப்பா ஆட்டுக்குட்டி எங்கப்பா கேட்ட கேள்வி கொண்டுதான் கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அடுத்து என்னப்பா? கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாம் பார்த்துக் கொள்ளப்படும். அவர் இருக்கிறார். ஆகாசத்திலே ஒரே சத்தமாய் நடத்திடுவே இனிமேலும் கடைசி வரை நடத்திடுவே. We thank you Holy Spirit. நான் உனக்கு போதித்து செம்மையான வழி நடத்துவேன் என்றவரே. நடத்திடுவே. நீரே யெகோவா ஈரே, நீரே யெகோவா ஈரே. எல்லாமே 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 என்னென்ன தேவையோ கர்த்தர் பார்த்துக் கொள்வார். வேண்டிய கிருபை, வேண்டிய அபிஷேகம், வேண்டிய ஞானம், வேண்டிய சத்துவம், வேண்டிய பல இந்த குடும்பத்திலே, இந்த ஊழியத்திலே, இந்த ஜனத்தின் மேல, இந்த பட்டணத்தின் மேல கர்த்தர் இப்பொழுது ஊற்றுவாராக. வேண்டியவைகளை கர்த்தர் தந்தருவாராக. உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன் என்று போவாஸ் வாக்குரைத்தது போல அவன் உங்களுக்கு வேண்டியபடி எல்லாம் கர்த்தர் செய்ய இதோ இந்த இடத்திலே அவர் எழுந்தருளி இருக்கிறார். நீரே யெகோவா ஷம்மா. ஒரு வார்த்தை அப்படியே சேர்ந்து நம்பிக்கையோட இயேசுவே நீரே, இயேசுவே நீரே என் ஆத்மநேச, என் மேலே அன்பு கூர்ந்தீர். என்னையே மீட்க உம்மையே தந்தி, உம் அன்பிற்கு இணையே. எல்லாரும் சொல்ல, என் வாழ்நாள் முழுதும், என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வே. நீரே என்றென்றும் போதும், என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வே. அவரை மட்டும் விடாமல் பற்றிக்கொள் சபையே, கர்த்தர் நடத்துவார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, நீர் மாத்திரம் போதும், இயேசு மாத்திரம் போதும்,
Thank you, Holy Spirit. We thank you, Holy Spirit. We thank you, Jesus. எனக்கு இயேசு மாத்திரம் போதும், இயேசு மாத்திரம் போதும், இயேசு. நல்ல கரங்களை தட்டி ஒரு சில நிமிடங்கள் எல்லா தேவ பிள்ளைகளும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். இதோ மறுபடியும் இந்த ஸ்தலத்திலே கர்த்தரை மகிமைப்படுத்துகிற சத்தம் துவங்குகிறது, துவங்குகிறது. இது அணைக்க எந்த சத்துருவாலும் முடியாது, எந்த மனுஷனாலும் முடியாது. பலிபீடத்தில் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கும். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சி ஒரு சேதம் உண்டாகாதபடி அதை வளர பண்ணுவேன் என்று ஏசாயா 27 சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தை இந்த ஊழியத்தில் கட்டளையிட்டு நாங்கள் ஆராதிக்கிறோம். அப்பா, நீர் காப்பாற்றுவீர், நீர் காப்பாற்றுவீர், நீர் அதை வளர பண்ணுவீர் ஆண்டவரே, நீர் அதை வளர பண்ணுவீரப்பா. கடைசியாக ஹல்லேலூயா, அருமையான ஊழியருடைய வாயில் அடிக்கடி வருகிற வார்த்தை, ஆமென், சகலமும் நன்மைக்கு ஏதுவாக. எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? தேவன் தீமை செய்யல நம்புறவங்க கடைசியா 2 கரங்களை உயர்த்த முடிந்தவர்கள் உயர்த்த. எல்லாரும் ஸ்தோத்திரத்தை மட்டும், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இது எல்லாவற்றின் நன்மைக்கு ஏதுவாய். எது எது செய்யணும்னு உங்களுக்கு தெரியும். நீர் அறியாமலும் நீர் அனுமதிக்காமலும் எதுவும் எங்க வாழ்க்கையில வருவதில்லை. நீர் அனுமதித்து ஒன்று வருதுன்னா அது தீமைக்கல்ல, அது நன்மைக்கு ஏதுவானது, அது நன்மைக்கு ஏதுவானது, நன்மைக்கு ஏதுவானது. ஏன் இப்படி அனுமதித்தீர் என்று சொல்லுகிற வாயெல்லாம் சொல்ல போகுது. இப்படி அனுமதித்ததற்காக நன்றி அப்பா, இப்படி எங்களை கொண்டு போகிறதற்காக நன்றி அப்பா. ஹல்லேலூயா, அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மை. இந்த ஒரு வார்த்தை சொல்லி முடிப்போம். அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக, அதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்கான யாவும் செய்து முடிப்பீராசி. என்னென்ன இந்த ஊழியத்தில் நடக்கணுமோ, குடும்பத்தில் நடக்கணுமோ, அவர் நல்ல தகப்பனாய் நின்று நடத்துவார். காரியங்கள் நிறைவேறும். உங்க கைகள் கூறுகவில்லை. தடைப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுவதாக, நன்மைகள் நிறைவேறுவதாக, விசாலமான இடங்களை கற்றுக் கொடுப்பீராக, எல்லைகள் விரிவாக்கப்படுவதாக. உம்முடைய மகன் பார்க்க வேண்டும் என்று என்னென்ன தரிசனத்தோடு இருந்தார்களோ ஆண்டவரே, தேவன் எனக்கு வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து முடித்தார் என்று சாலமோனை நிறுத்தி சொல்ல வைத்த தேவன் பிள்ளைகளை நிறுத்தி சொல்ல வைக்க போறதற்காக நன்றி. கடைசி எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா, அல்லே. எல்லா மகிமையும், எல்லா கனமும், எல்லா ஸ்தோத்திரமும், எல்லா துதியும், எல்லா புகழும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகணும்ப்பா, நீர் மகிமைப்படணும் ஆண்டவரே. அல்லே ரகமஷியனதரே, ஆஹா